நாங்கள் வந்து மெயினாக பொதுவாகவே எம்சிக்யூஸில் கேட்குற ஹெப்படிக் என்சைம் இன்டியூசர், ஹெப்படிக் என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ் இவங்களை பற்றி கேட்குறேன். ஹெப்படிக் என்சைம் வந்து மெட்டபாலிசத்தில் தான் பாவிச்சிடும், யூஸ் ஆகும். சரியா? ஈரலில் நடக்கும் மெட்டபாலிசம் பொதுவாகவே. சரியா? என்சைம் இன்டியூசர்ஸ், ஹெப்படிக் என்சைம் இன்டியூசர்ஸ் வந்து மெட்டபாலிசத்தை கூட்டும், ட்ரக்டை வந்து கிளியரன்ஸை வந்து எங்களோட பொடியிலேருந்து கிளியர் ஆகும். சரியா? குயிக்காக கிளியர் ஆகும். அப்போ தெரப்பியூட்டிக் வந்து தெரப்பியூட்டிக் வந்து ஈக்காது, ஃபெயிலியர் ஒன்று நடக்கும். என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ் வந்து இந்த என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ் மெட்டபாலிசத்தை வந்து தடுக்கும். சரியா? அப்போ அந்த ட்ரக் வந்து பொடியில் வந்து கூடுதலாக இருக்கும், கிளியர் ஆகாது, மெட்டபாலிசம் நடக்கலையே, அப்போ டாக்ஸிசிட்டி வரும். சரியா? இதில் ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் பார்க்கோம். சரியா? என்சைம் இன்டியூசர்ஸ், இந்த ட்ரக் ரிஃபம்பின் இந்த ட்ரக் வந்து இந்த ஹெப்படிக் என்சைமான CYP3A4 அதை வந்து இன்டியூஸ் பண்ணும். என்ன? அந்த என்சைம்ட தொழிற்பாட்டை கூட்டும். சரியா? எஃபெக்டட் ட்ரக். இப்போ இந்த ரிஃபம்பினோட நாங்கள் ஓரல் கண்ட்ராசெப்டிவ் பீல்ஸை வந்து ஒருத்தர் எடுத்துக்கொள்ளணுமே, அவர் ரெண்டையுமே எடுக்கிறார். அப்போ ரிஃபம்பின் வந்து இன்க்ரீஸ் த மெட்டபாலிசம் ஆஃப் ஈஸ்ட்ரஜன், ஈஸ்ட்ரஜன் மெட்டபாலிசத்தை கூட்டும். இன்டியூசர் தானே, கூட்டும். ரெடியூஸ் கண்ட்ராசெப்டிவ் எஃபெக்ட். சரியா? ரெடியூஸ் கண்ட்ராசெப்டிவ் எஃபெக்டை வந்து குறைச்சும், ப்ரெக்னன்சி ரிஸ்க் கொண்டு இருக்கும். யூஸ் அல்டர்னேட்டிவ் கண்ட்ராசெப்டிவ் ஆர் அட்ஜஸ்ட் மெத்தட். சரியா? இப்போ இங்கே வந்து ரிஃபம்பின் வந்து ஓரல் கண்ட்ராசெப்டிவ் பில்ஸில் இருக்கிற இந்த ஈஸ்ட்ரஜன்ட மெட்டபாலிசத்தை கூட்டி அதோட எஃபெக்டை வந்து இல்லாமக்கும். சரியா? ஆனால் இந்த இன்ஹிபிட்டர்ஸ் இருக்கிறதானே, இது எரித்ரோமைசின், இது வந்து ஒரு ஹெப்படிக் இன்ஹிபிட்டர். இப்போ நாங்கள் தியோஃபிலின் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம்னா எரித்ரோமைசினும் எடுத்துட்டா, எரித்ரோமைசின் வந்து தியோஃபிலின் மெட்டபாலிசத்தை இன்ஹிபிட் பண்ணும், ஸ்லோ தியோஃபிலின் மெட்டபாலிசம். அப்போ என்ன, தியோஃபிலின் அளவு வந்து பிளட்ல வந்து கூடிக்கும், இன்க்ரீஸ் தியோஃபிலின் லெவல். அது வந்து என்ன, டாக்ஸிசிட்டி ஒன்றை உண்டாக்கும். சரியா? இதுதான் இன்ஹிபிட்டர்ஸ் வந்து டாக்ஸிசிட்டி உண்டாக்கும். இன்டியூசர்ஸ் வந்து என்னென்னா தெரப்பியூட்டிக் ஃபெயிலியர் ஒன்று உண்டாக்கும், கிளியரன்ஸை கூட்டி தெரப்பியூட்டிக் ஃபெயிலியரை உண்டாக்கும். இப்போ வந்து நாங்கள் எக்ஸாம்பிள் பார்த்ததால இந்த என்சைம் இன்டியூசர்ஸ், இன்ஹேல்ட் அனஸ்தெட்டிக் ட்ரக்ஸ், என்ஃப்ளூரைன், ஹெலோதேன், மற்றது ஆன்டிபயோட்டிக் ரிஃபம்பிசின், ஆன்டிகன்வல்சன், ஃபெனிடோயின், கார்பமசெபின், மற்றது குளுக்கோகோர்டிகோயிட்ஸ், இதெல்லாமே